காரக்கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 2 ஆளாக்கு ரேஷன் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அது கூட பெருங்காயமும் கல் உப்பும் போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் பருப்பெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பச்சரிசி மாவை அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே வரும்போது நல்லா அப்படியே ஒன்று சேர்ந்து திரண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் மூடி போட்டும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் பிடிக்கிறதுக்கு மாதிரி வரும். இப்போ இதை வந்து உருண்டை பிடிச்சி நம்ம வந்து இட்லி சட்டியில் வச்சுட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு 20 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பெருங்காயம்லாம் போட்டதுனால கமகமான்னு ரொம்ப நல்லா வாசனை இருக்கும். சாப்பிடுவோம் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக உதிரியாக இருக்கும். இது நல்ல ஒரு ஈவினிங் சிற்றுண்டியாக நம்ம சாப்பிடலாம்.